ஹாய்டா. நான் உங்கள் பப்ளி எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து லாஸ் மை கண்ட்ரோல்டா. ஓகேவா? இது வந்து தேர்ட் பார்ட்டு. ஆல்ரெடி 2 பார்ட் இருக்குது. யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டுவோமா? வீடியோ பிடிச்சா மட்டும் பாருங்கள், என்ன ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் நம்ம எதில் விட்டுருப்பா அப்படின்னா, லிஞ்சூன் வந்துட்டு சுகாட்ட வந்து பேசிட்டு போயிருப்பான். ஓகேவா? ஸோ அதில் தான் விட்டோம். இப்போ அதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிப்போமா? அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். ஸோ அங்கே தயாங்கோட அம்மா தான் வெளியில் நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது உள்ளேருந்து ஒரு நர்ஸ் தான் வேகமாக ஓடி வந்துட்டு டாக்டரை போய் கூப்பிட்றாங்க. தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் அப்படியே அந்த கண்ணாடி கிட்ட நின்றுட்டு, ஸோ அதில் வெளியில் அந்த ஒரு இது மாதிரி இருக்கும்லடா, ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் மட்டும் லைட்டாக ஒரு ஃபேஸ் மட்டும் பார்க்குற மாதிரி. ஸோ அதில் தான் எட்டி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. தயாங்க்கு உள்ளே ஃபிக்ஸ் வர மாதிரி உடம்பெல்லாம் ஷேக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க அப்பா தான் டக்குன்னு கதவு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அவங்க அம்மா கூட சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அங்கே இன்னும் ஒரு 2, 3 நர்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே தயாங்க அழுத்தி பிடிச்சிட்ருக்காங்க காலும் கையும். ஸோ அங்கே ஒரு நர்ஸ் தான் தயாங்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்து தயாங்கோட அம்மா அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ டக்குன்னு டாக்டர் வராங்க. ஸோ வந்தவொடனே பின்னாடி வந்த நர்ஸு அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு அவங்கள ஒரு பக்கத்தில் பெட்டில் போட்டுட்டு, ஸோ இங்கே டக்குன்னு தயாங்க்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவனுக்கு டக்குன்னு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவனை அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அவங்க அப்பா தான் இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் மாதிரி நடுவில் நின்றுட்டு அப்படியே ஒரு கண்ணில் ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கு. அழுதுட்டுருக்காரு அப்படியே பயங்கரமாக. அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு அவர் கண்ணில் அந்த தண்ணி மட்டும் வெளியில் கொட்டிகிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு அழுதுட்டுருக்காரு. இப்போ அப்படியே டாக்டர் தான் வந்துட்டு அவங்க அப்பா மேலே அப்படியே கையை வச்சு, சார் 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 பையனுக்கு என்னாச்சு? ஒய்ஃப் சார் சார் என்ன சார் ஆச்சு? சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார். இல்லை பதட்டப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. அது லைட்டாக ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஓகே ஆகிடும். ஒய்ஃபு ஒன்றும் இல்லை, அவங்க லைட்டாக வந்து பார்த்த உடனே பயந்து மயக்க போட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 மினிட்ஸில் எழுந்துருவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. உங்கள் ஒய்ஃப்க்கு எதனா சாப்பிட கொடுங்க. ஓகேவா? ஓகே சார். பையனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு எதுக்கு ஃபிக்ஸ்? நல்லா தானே இருந்தா? சார் ஒரு நிமிஷம் இருங்க. அது ஒன்றும் இல்லை சார், நான் பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ரிப்போர்ட் வந்துன்னா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் கூலாக இருங்க. நீங்கள் வேறு எதனா கேட்கணும் என் கேபின் வந்து கேளுங்க. ஓகேவா? அப்படின்ட்டு அங்கே அந்த டாக்டர் அப்படியே போகிறாரு. இப்போது தயாங்கோட அப்பா தான் பின்னாடியே போகிறாரு. ஸோ போயிட்டு, சார் டாக்டர் உள்ளே வரலாமா? வாங்க. சொல்லுங்கள், என்ன கேட்கணுமா? ஆமாம் சார், அவன் இப்போது எப்படி இருக்கான்? ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பையன் சார், பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நினச்சி பைத்தியம் பிடிச்சிடும் போல. நான் என்ன பண்ண போகிறேன்? சார் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பையன் ஓகே தான், இப்போ பெட்ராயிட்ருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அங்கேயோ கொஞ்சம் காயம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆனோடனே இன்னொரு 1 வீக்கில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் பையன் உடம்பளவில் பாதிக்கப்பட்டதை விட மைண்டும் மனசும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் அதுலேருந்து இன்னும் வெளியில் வரல. நீங்கள் கேட்குறீங்களே, என் பையன் என் கண்ணை முழிக்க மாட்டேங்கிறான்னு. அவர் அதுக்குள்ளேயே இருக்கார். இப்போ இருக்கலாம், அது வெளியே வர மாட்டேங்கிறாரு. மேபி அவர் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். வரல அப்படின்னா இது அவரை கோமா கூட கூட்டிகிட்டு போகும். ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேசினாலே அவர் பயப்படுறாரு. அவருக்கு ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டாலே அவர் ரொம்ப பயப்படுறாரு. அவர் அதுக்குள்ளேயே இருக்கார். இப்போ இருக்கலாம் வெளியில் வர மாட்டேங்கிறாரு. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். ஏன் சம்டைம்ஸ் என்னோடய வாய்ஸ் கேட்டாலே இவர் ஒரு மாதிரி ஷுவராக ஆரம்பிச்சிடுறாரு, ஒரு மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுறாரு. வேண்டாம், வலிக்குது, போதும் அப்படிங்கிற மாதிரி வேர்ட் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசாதீங்க, அவங்க அம்மாவை பேச வைங்க. கொஞ்சம் அவங்க அம்மாவை கொஞ்சம் நார்மலாக என்ன ஏது அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச சொல்லுங்கள். ஓகேவா? அவருக்கு முன்னாடி அழ வேணாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி உள்ள அழுதுட்டு தான் இருக்கார்.
இன்னும் அழுகு சவுண்டு கேட்டால் அவருக்கு அழணும் தான் தோணுமே தவிர வெளியில் வர முடியாது. ஓகேவா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஓகேவா? நாமளே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் பையன் பொழைச்சி வருவார் சார். ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் தான் அப்படியே இப்போ அவங்க அப்பாவோட ஷோல்டரில் தட்டி கொடுக்குறாரு. அவரும் இப்போ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் உட்கார்றாரு. இப்போ அப்படியே ஒரு 3 hours போயிருக்கோம். உங்கள் அம்மா இப்போ அப்படியே வெளியில் வந்து உட்கார்றாங்க. இப்போது நடந்ததெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அவங்க அப்பா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அங்கே சுகா தான் காரை வேகமாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கான். இப்போ அந்த கார் தான் வந்து ஒரு பெரிய மேன்ஷனோட தான் நிற்குது. இப்போ அந்த கார்லேருந்து சுகா தான் வேகமாக இறங்கி அப்படியே அந்த மேன்ஷனுக்குள்ளே ஓடுறான். ஸோ வெளியிலேயே ஒரு 4 பாடி கார்டு செத்து போயிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் அவங்கள ஹாலில் ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக உயிரோட இருக்கான், நெளிஞ்சிட்டே இருக்கான். இப்போ சுகா தான் அவனை பார்த்து ஏய் 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 நீலாம் இன்னும் சாகாமல் இருக்க, சி ஏன்டா சாகாமல் இருக்க, ஒருத்தன் உள்ளே வரான், அவனை அடித்து போகிறதுக்கு துப்பு இல்லை உனக்கு, அசிங்கமாக இல்லை, இப்படி கீழே விழுந்து போய் கிடக்க. சார் 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 ஏய் பேசாத, நீலாம் பேச்சு கேட்கறதுக்கான சி அப்படின்ட்டு சுகா தான் இப்போ டக்குன்னு கன் எடுத்து அவனை ஒரு ஷூட் பண்ணிடுறோம். சித்திர அதுக்கு தான் லாக்கினி சி அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறான். அங்கே கிச்சனில் ஒரு 2-3 வெயிட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுகா அப்படியே கன்னை லோட் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் கிட்டே தான் போகிறான். ஸோ அங்கே 2-3 வெயிட்ஸ் நின்றுட்டுருக்காங்க. நீங்களா எங்கே போயிருந்தீங்க? என்ன ஏதாவது பெரிய விருந்து தான் சமைச்சிட்ருக்கீங்களா? அவங்க ஜேகேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே என்ன கழட்டிட்ருக்கீங்களா நீங்கள்? தம்பி சுகா தம்பி அதில் தம்பி என்னது தம்பி சுகா தம்பி அதில் தம்பி நாங்கள் எல்லாம் காய்கறி வாங்கலான்னு வெளியில் போயிருந்தோம். அப்போ தான் தம்பி இது நடந்திருக்கு. நாங்கள் உள்ளே வரும்போதே இப்படி தான் தம்பி இருந்துச்சு. எங்களுக்கு எதுவும் தெரியல தம்பி. அப்புறம் தான் தம்பி எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. தெரிஞ்சு போய் ஜேகே பார்த்தீங்களா? இல்லை தம்பி. சே ஜேகே கூட இன்னும் பார்க்கல யாரும்? இல்லை தம்பி. அது என்ன? சே நான் வரும்போது இங்கே யாருமே இருக்கக்கூடாது, மொத்த பேர் வெளியில் போயிடுங்கன்ட்டு அப்படின்ட்டு சுகா தான் போங்க. டக்குன்னு அங்கே அப்படியே அந்த கண்ணை கீழே அப்படியே அந்த தரையை பார்த்து அப்படியே இந்த ஃப்ளோரை பார்த்துட்டே அந்த மேட்சோட கண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஷூட் பண்ணுறான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே அலறிடுறாங்க. இப்போ அப்படியே சுகா தான் வேகமாக மேலே ஏறி ஓட்டுறான். இப்போ அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அந்த பெட்ஷீட் எல்லாமே அப்படியே கலைஞ்சிருக்கு. ஜேகேவோட ஃபேஸ் மேலே ஒரு பில்லோ ஒன்று இருக்குது. அது லைட்டாக ஒரு பாதி ஃபேஸ் மட்டும் அப்படியே மேலே பட்ட மாதிரி அது அப்படியே இருக்குது. ஜேகேவோட கையில் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜேகேவோட சுகா ஃபுல் பாடியும் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு ஜேகேக்கு எதுனா அடிபட்டிருக்கான்னு பார்க்குறான். ஜேகே நல்லா தான் படுத்திருக்கான். ஸோ அவன் கையில் மட்டும் ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. அவனோட மேலே போட்டிருந்த லைட்டான பெட்ஷீட் மட்டும் அப்படியே லைட்டாக கசங்கியிருக்கு. ஸோ அவன் சுகா தான் இப்போ அப்படியே அவனோட ஒரு ஃபிங்கர் மட்டும் எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட நோஸ் கிட்டே வச்சு பார்க்குறான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ இப்போது ஜேகே தான் லைட்டாக அப்படியே கண்ணை முழிக்கிற மாதிரி அசைகிறான். சுகா தான் டக்குன்னு ஜேகே என்னாச்சு? ஜேகே இங்கே பாரு. சுகா தூக்கம் வருது சுகா முடியல அப்படின்ட்டு ஜேகே அங்கே நெளிஞ்சிட்டே இருக்கான். சுகா இங்கே ஜேகே இங்கே பாரு. ஜேகே இங்கே பாரு. ஜேகே என்னாச்சு? எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டுமா? சரி ஓகே தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சுகா இப்போ அப்படியே அவன் கையில் இருக்க லெட்டரை ஜேகேக்கே தெரியாமல் அப்படியே சைலண்டாக எடுத்துகிட்டு இப்போ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறான். இப்போது அந்த படிக்கட்டில் இறங்குறதுக்கு முன்னாடி திரும்பியும் 1 செகண்ட் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனுக்கு அப்படியே போய் அந்த பிளாங்கெட்டெல்லாம் இழுத்து போட்டு விட்டுட்டு ஏசி அப்படியே ஆஃபில் இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே அங்கே இருக்க அந்த டிம்மான லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரூமே ரொம்ப டார்க்காக ஆக்கிட்டு இப்போ அப்படியே சுகா மறுபடியும் டோரை அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போய் சோஃபாவில் தான் உட்காடுறான். இப்போ அங்கே இருக்க மொத்த பாடி கார்ட்ஸும் ஸோ இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அம்மா இன்னும் கொஞ்சம் இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு அங்கே இருக்க பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கிச்சனில் தான் மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக பேசிகிட்ருக்காங்க. சுகா இப்போ அப்படியே டக்குன்னு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இப்போ அவன் கையில் இருக்க லெட்டரை தான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது ரொம்ப பெரிய லெட்டர்லாம் இல்லை, ஒரு சின்னதாக நம்ம ஒரு உள்ளங்கை சைஸில் இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா ஒரு 2 வார்த்தை, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ அதை அப்படியே சுகா பார்த்துட்டு அது அப்படியே கோவத்தோடு அப்படியே கண்ணெல்லாம் செவக்க அந்த பேப்பர் அப்படியே கசக்குறான். இப்போது சுகாவுக்கு அவ்வளோ கோபம் வருது அந்த இடத்துல. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடு பூந்து தொட்டிருக்கான். வீடு பூந்து ஏன் ஜேக்கவை தொட்டுட்டு போயிருக்காங்க. இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. லெஞ்சம், உன்னை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக விட மாட்டேன். இந்த சுகா யாருன்னு நீ பார்க்க தான் போகிற. பாரு, உனக்கு இருக்குடி மாப்பிள்ள. எங்கே யார் கோட்டையில் பூந்துட்டு போயிருக்கோன்னு தெரியாமல் பூந்துட்டு போயிருக்க. கால் வச்சிட்டல. இனி எப்படி நீ வெளியில் போகிறேன்னு நான் பார்க்குறேன். இந்த ஜேகே சுகாவோட கோட்டையில் கால் வச்சுட்டு வெளியில் எவனுமே போனதில்லை. ஆனால் நீ போயிட்ட. ஏதோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அசிங்கமாக இதை வெளியில் விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது மட்டும் ஜேகேக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல. அதுவும் என் ஜேகேவை நீ என்ன பண்ணிட்டு போயிருக்க? அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி சும்மா விட்டுருவேன்? லிஞ்சோன், உன்னை கண்டிப்பாக சொல்கிறேன், நான் சும்மா விட்டவே மாட்டேன். உன் சாவு நெருங்கிட்டுருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அப்படியே கட் பண்ணால் இப்போது ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி தான் பார்க்குறோம். ஸோ அங்கே ஒரு பர்சன் அப்படியே உள்ள ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு, அது அப்படியே ஒரு மாதிரி கிங் உட்கார மாதிரி சிங்கிள் சோஃபாடா. ஸோ அதில் அந்த சென்டரில் உட்காந்துட்டு அவனோட செல்ல பிராணியை அப்படியே கொஞ்சிட்ருக்கான். அது அப்படியே ஒருன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு கோவமாக இருக்க மாதிரி உட்காந்துருக்கு. ஸோ அது சைலண்ட்டாக அமைதியாக அதுக்கு முன்னாடி இருக்க அதோட சாப்பாடை தான் பார்த்துட்ருக்கு. ஸோ அது ஒரு பச்சை மீட்ரா அது அப்படியே பார்த்துட்டு சவுண்டு போட்டுட்ருக்கு. இப்போ அந்த பர்சன் தான் அப்படியே ஏய் அப்படின்னு சொன்னோன்னே அது அப்படியே இப்போது சைலண்ட் ஆகிடுது. இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ளே தான் ஒரு பர்சன், ஓபி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப பிஸியாக இருக்க போல். ஆமீன் ஒன்றும் இல்லை, ஒரு டீலிங் விஷயமா வெளில போயிருந்தேன். அதே எனக்கு தெரியாமல் டீலிங்கு. உனக்கு தெரியாமலா? இல்லை, உனக்கு தெரிஞ்ச டீலிங் தான். அதான் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஓகே அந்த டீலிங் தான். ஆமாம் மறந்துட்டேன். கூப்பிட்டது தான் நீ வரலன்ட்டு. ஆமாம் ஓபி மறந்துட்டேன். சரி ஓகே என்ன அவனை உட்கார வச்சுட்டு பார்க்க வச்சிட்ருக்க, சாப்பிட விட வேண்டியதுன்னு. சாப்பிடுவோம் கொஞ்சம் டைம் இருக்குது, சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஹோபி அவனோட பிராணி அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கான். இப்போது மின்னுவதாங்க, ஹோபி உனக்கு நல்லா சுட ஒரு நியூஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹோபி இப்போ அப்படியே சொல்லு பார்க்கலாம். நீ ஏதாவது கெஸ் பண்ண ஹோபி, பார்க்கலாம். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு மினுவோ தான் இப்போ அங்கே அப்படியே ஹோபிகிட்ட கேட்டுட்ருக்கான். ஹோபியும் இப்போ அப்படியே கெஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு மைண்ட் இல்லை. மினு நீ சொல்லு, நான் கேட்குறேன். ப்ளீஸ் ஹோபி, லைட்டாக ஏதாவது கெஸ் பண்ண. உனக்கு தெரியாமல் இருக்காது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்ன
எனக்கு ஹாப்பி தர ஒரு விஷயம் அப்படின்னா, சூடான ஒரு செய்தி அப்படின்னா, ஜேகே மேட்ரா அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறான். இப்போது பக்கத்தில் இருக்க மினுவை தான். பரவாயில்ல ஹோபி, நான் கூட ஏதாவது 1 2 தப்பாக சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் கரெக்டாக சொல்லுவேன்னு பார்த்தேன். சொல்லும் போதே கரெக்டாக சொல்லிட்டே. கரெக்டு தான். நல்லா சுட சுட ஒரு செய்தினா அது நமக்கு எப்பயுமே ஆப்போசிட் பார்ட்டியோட செய்தி தானே. ஜேகேவோட ஒரு இது சேட் நியூஸா குட் நியூஸான்னு தெரியல, பட் நம்மளுக்கு இது குட் நியூஸ் தான். ஆனால் அவனுக்கு ரொம்ப 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 பேட் நியூஸ் அப்படின்னு மின்னுவை தான் அங்கே ஹோபிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்போது சில விஷயங்களும் ஹோபியும் மின்னுவும் உட்காந்து அப்படியே பேசிகிட்ருக்காங்க. அந்த விஷயத்த கேட்க கேட்க அப்படியே ஹோபிக்கு ஒரு மாதிரி அவங்க ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்மைல் அவனோட ஃபேஸில். இது எப்படி மின்வோ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹோபி கேட்குறான். நான் தான் அவனை பற்றி அப்படி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ மேயிறேன். அவனை பற்றி இன்ச் பை இன்ச்சாக தெரிஞ்சுக்கணுன்னு மேயிறேன் ஹோபி. எனக்கு இருக்கிற மற்ற எதிரி யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஜேகே 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 அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியிறான். அவனை மட்டும்தான் நான் எதிரியாக பார்க்குறேன். மற்றவனாம் எனக்கு சில்ற மாதிரி ஹோபி. எனக்கு அவள்லாம் தேவையில்லை, எனக்கு ஜேகே மட்டும்தான் தேவை அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். ஹோபி இப்போ அப்படியே பார்த்துட்டு மின்ஹோவோட டைஸில் அப்படியே டேப் பண்ணுறான். பரவாயில்லையே, என்னை விட ரொம்ப ஆர்வமாகவே இருக்க. என்ன இருக்காதா ஹோபி, உன்னோட எதிரி என்னோட பரம எதிரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இப்போது ஹோபியும் ஓகே, எனக்கு இதெல்லாம் ஓகே தான் மின்ஹோ, ஆனால் எனக்கு இன்னொரு சின்ன டவுட்டு. என்ன ஹோபி? எனக்கு நீ சொன்ன வரைக்கும் ஓகே தான், பட் ஆனால் எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும். இதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் வேணும். அதே மாதிரி அந்த பையனோட டீட்டெயில்ஸ் மொத்தமும் வேணும். ஓகேவா? என்ன ஏது எல்லாத்தையுமே மொத்தமாக ஓகேவா எனக்கு கொண்டு வந்து கொடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஹோபி, கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் நான் கிட்ட நெருங்கிட்டேன், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் பாரிஸில் நம்மளோட கம்பெனி ஒன்று இருக்குல்ல, அங்கே சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களையும் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஹோபி, ஓகேவா? பாரிஸில் நம்ம கம்பெனிலையா? ஏதாவது கிளைண்ட்டா இல்லை டீலர்ஸ் யாராதா? டீலர்ஸ் தான் அங்கே போக மாட்டாங்களே. கிளைண்ட்டாக இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் நான் இங்கே தானே பார்ப்பேன். நீ யாரும் சொல்கிற மீன் புரியல. இல்லை 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 இப்போ சொன்ன விஷயத்தில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கா இல்லையா, முக்கியமான விட்னஸ், அவனோட முக்கியமான ஒரு விஷயமே நம்ம கம்பெனியில் தான் இருக்குது. ஸோ அங்கே கை வச்சா இங்கே தானாக ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே சுவிட்சை போட்டு இங்கே பல்ப் எறி விடுவோமா? அப்போது அது நம்ம கையில் தான் இருக்குன்ற. ரொம்ப சிம்பிள் ஹோபி, நம்ம கையில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை நீ டைரெக்டாக டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரெக்டாக தானே, கண்டிப்பாக பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைரெக்டாக பேசிக்கலாம். நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் மட்டும் பண்ணிடு, ஓகேவா? ஆனால் ஹோபி இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன மீன் சொல்லு. என்னங்க என்னாச்சு? என்ன நம்ம பையன் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு அவனை பார்க்கணும். நான் உள்ளே போய் பார்க்கவா? நான் உள்ளே போகிறேங்க. நான் உள்ளே போவா? இல்லை 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 இருமா, இரு அழாத. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். டாக்டர் இன்னும் ஒரு 2 days 3 daysல கிளம்பிடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ நானே கேட்டிருக்கேன், நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நம்ம சீக்கிரமாகவே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடலாம், ஓகேவா? இல்லை ஹோபி, எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ரை நம்மளே இறங்கி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம இறங்கி செய்யலாமா? எப்பயும் போல் இல்லை நம்ம ஆளுங்களே அனுப்பிச்சி விடுவோமா? இல்லை 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 இல்லை
இரு இருமினுவோ நம்ம கொஞ்சம் இதில் பார்த்து பொறுமையாக தான் கை வைக்கணும். ஓகேவா? இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன். இந்த பேஷண்ட்டோட அட்டெண்டர் யார்? இங்கே இருக்கோம். என்னாச்சு? ஒன்றும் இல்லைல்ல அவனுக்கு? பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் சார், கொஞ்சம் சைலண்ட்டாக அழாமல் வரீங்களா? ஓகேவா? இல்லை சார், நீங்கள் வெளியவே இருங்க. மேம், நீங்கள் மட்டும் இல்லை வந்து பேஷண்ட்டை பாருங்கள். ஓகே, ஏன் அவர் வரக்கூடாது? அவர் வரட்டும். அவனோட அப்பா தான் வரல. இல்லை மேம், அவர் வரலாம் தான். இப்போ வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் வந்து பேசுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வரட்டும். ஓகேவா? இல்லை, டாக்டர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் அவங்க அம்மாவை அலோவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வரட்டும்னு சொல்லியிருக்காரு. ஸோ சார், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும்ல, டாக்டர் சொல்லியிருக்காரு. இல்லை சிஸ்டர், எனக்கு ஓகே தான். இங்கே வருமா, நீ போய் பார்த்துட்டு வா. ஓகேவா? இங்கே பாரு, அழாமல் போ. ஓகேவா? நம்ம பையனுக்கு ஒன்றும் ஆகாது. அழாமல் போ. ஓகேவா? ஹோபி, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஹோபி. ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏன் நம்ம டைரெக்டாகவே இறங்கி அடிக்கக்கூடாது. எவனையாவது நம்பி கொடுத்து அது கொலாப்ஸ் ஆகி ஹோபி, எனக்கு அது பிடிக்கல ஹோபி. இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக இறங்கி தான் செய்யணும். நீ சொல்கிற பிளான்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு எங்கே இடிக்குது ஹோபி, அதான் எனக்கு மின்ஹோ. இது நம்ம இறங்கி சார், இதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், மொத்தமாக நம்ம சிக்கிடுவோம். புரியுதா? ஸோ இது எல்லாமே பிளான்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போதைக்கு இது வேணாம், மின்ஹோ, வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் சொன்ன இந்த ஃபஸ்ட்டு பிளான் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண, மற்ற எதுவுமே வேணாம். ஓகேவா? சைலண்டாக. ஹோபி, எவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இவ்வளோ பிளான் பண்ணி அதை பண்ண முடியல ஹோபி. இங்கே பாரு மின்ஹோ, கூல்டான். ஓகேவா? ரிலாக்ஸாக இரு. பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இந்த பிளான் நம்ம கையை விட்டு எங்கேயும் போயிடாது. ஓகேவா? கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதுக்கு டைம் மட்டும் ரொம்ப அதிகம் தேவை. ஓகேவா? கண்டிப்பாக இதை நம்ம பண்ணுறோம். அந்த ஜேகேவை தட்டி தூக்குறோம். சரியா? ஓகே, உனக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? நீ பார்த்து பத்திரமா இரு. ஓகேவா? பாய் அப்படின்ட்டு மின்ஹோ இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணான். டேய் தயாங் எழுந்துடா. தயாங், அம்மா பாரு. தயாங், அம்மா தெரியுதுனா? அம்மா தெரியுதா? தயாங் எழுந்துடா. தயாங் இங்கே பாரு. தயாங் வலிக்குதா? தயாங் வலிக்குதாடா? தயாங் எழுந்துரு. தயாங் மாமா இங்கே பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. தயவு செஞ்சு அவர்கிட்ட அழாதீங்க. அவர் மறுபடியும் நீங்கள் அழுதிங்கன்னா அவர் அன்கான்ஷியஸ் ஆகிடுவார். ஓகேவா? இப்போ தான் அவர் ஏதோ லைட்டாக கண்ணை திறக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. நீங்கள் மறுபடியும் அழுது அவரை மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்க. அழாமல் பேசுங்க. ஓகேவா? அவர் இப்போ தான் லைட்டாக கையெல்லாம் ஷேக் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே அழுது அவர் மறுபடியும் ஒரு மாதிரி இது பண்ணிடாதீங்க. ஓகேவா? ப்ளீஸ். ஓகேவா? அழாதீங்க. ஓகே சிஸ்டர், சாரி. தேங்க்ப்பா. தேங் செல்லம், இங்கே பாருடா. இங்கே பாரு, அம்மா வந்திருக்கேன் பாரு. இங்கே பாரு தயாங், கண்ணை திறந்து பாரு தயாங். வலிக்குதுமா. தயாங் வலிக்குதா? தயாங் வலிக்குதாடா? தயாங் வலிக்குதா? தயாங் அழாத தயாங் அழாதரா. தயாங் அழாதரா. சிஸ்டர் மேம், நீங்கள் பேசிகிட்டே இருங்க. அவர் இப்போ தான் அவர் கண்ணன் தண்ணி வருது. அழ வைக்காமல் பேசுங்க, அழ வைக்காதீங்க. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன். ஜேகே என்ன சுகா சொல்ல?
ஜேகே இங்கே பாரு, போதும் நீ ரெஸ்ட் எடுத்ததெல்லாம், எழுந்துரு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்கே பாரு ஜேகே, ஒரு 5 மினிட்ஸ் வா, இது வரேன், நீ போ. டே இங்கே கட் பண்ணா என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க நீங்களா? உங்களுக்குலாம் எதுக்கு நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கேன்? என்ன தண்டத்துக்கு திங்கிறதுக்கா? சொல்லுங்கள், எல்லோரும் தண்டத்துக்கு திங்கிறதுக்கா? இதில் வேறு அப்பப்போ பார்த்தி வெளியில் போகணும், அவுட்டிங் போகணும், மயிரை போடுங்கணும், முட்டணுன்ட்டு. இதுக்கு தான் வேலைக்கு வரீங்களா? இதில் வேறு லீவு வேறு உங்களுக்கு. இதில் வேறு எதனா சக்ஸஸ் பார்ட்டி வேறு. எல்லாத்தையும் நான் நொட்டுக்கணும். ஆனால் நீங்கள் உட்காந்து கதை அடிச்சுட்டு நல்லா வந்து பெஞ்சை சீட்டை தைச்சிட்டு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். என்ன நீங்களா ஒர்க் பண்ணுறீங்க? எதுக்கு நீங்களா வேலைக்கு வரீங்க? இவ்வளோ கேவலமாக வேலை செய்கிறதுக்கு எதுக்கு நீங்களாம் வரணும்? ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தானே கொடுத்தேன். ஒரு ப்ராஜெக்ட் தானே கொடுத்தேன். ஒன்று செய்ய முடியும்னா செய்யுங்க, செய்ய முடியலன்னா மூடிட்டு போக வேண்டியதானே. ஏன் என் உயிரை வந்து எடுக்கிறீங்க? இங்கே பாரு, இன்னும் 1 hour தான் டைம். எவ்வளோ நேரம்? 1 hour தான் டைம். நான் 1 week கொடுத்தேன், ஆனால் உங்களால் எதுவுமே கழட்ட முடியல. ஆனால் இப்போது 1 hour தான் டைம். அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோயேன், மொத்த பெரிய முடிச்சு விட்ருவேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. சார் 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 கோவப்படாதீங்க சார், நான் பேசுகிறேன் சார். ஜே இங்கே என்ன ஜே நடக்குது? என்ன நடக்குதுங்க? இல்லை ஜே எனக்கு புரியல. என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்களா? சார் ஒரு நிமிஷம் சார். எல்லாம் வெளியில் போ, வெளில போ. 1 hour டைம் கொடுத்துருக்கால, ஒரு ப்ராஜெக்ட் முடிப்போம். கிளம்பு சார். அதில் இவர் கிளம்புன்னு சொன்னேன், நான் பேசிக்கிறப்போ கிளம்பு. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறீங்க சார் இதுன்ட்டு. சார் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காருங்க. ஃபஸ்ட் இருந்தாங்க தண்ணி குடிங்க, நான் பார்த்துக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, ஓகேவா? ஜெய் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜெய் ஒர்க் பண்ணுறானுங்க இவனுங்களெல்லாம்? எதுக்கு நான் இவ்வளோ பண்ணணும்? இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு சிஓவுமே ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு இவ்வளோ பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் அவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்பி கொடுத்துட்டு போனேன். ஒரு மீட்டிங் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ளார 1 week டைம் இருந்துச்சு. எவ்வளோ? 1 week டைம் இருந்துச்சு. ஒரே ஒரு ப்ராஜெக்ட் உருப்படியாக அவங்களால முடிக்க முடியாதா? அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூடையே எல்லா ப்ராஜெக்டையும் பண்ணி 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 அப்போது இப்போ தான் எனக்கு புரியுது, முட்டாமயிராக இருந்திருக்கேன் நான். அப்போது எல்லா ப்ராஜெக்டையும் நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் தனியாக கொடுத்தா எவனுக்கும் உருப்படியாக கிளிக்க தெரியல. அப்போது எல்லா ப்ராஜெக்டும் நான் தனியாக தான் பண்ணியிருக்கேன். எவனும் என் கூட இது சார் சார் இங்கே பாருங்கள், கொஞ்சம் காமாகுங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? நான் போய் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட, ஓகேவா? போஜி தயவு செஞ்சு போய் பேச அவங்கக்கிட்ட. என்னால் முடியல. எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? போச்சு, என் பிஸ்னஸே இழுத்து மொத்தமாக எம்ப்ளாயிஸ் மூடிட்டு போயிட்டானுங்கன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் கொட்டை எழுத்தில் போட போகிறானுங்க. நான் உட்காந்து தலையில் துண்டு போட்டு தான் உட்கார போகிறேன். இவங்களெல்லாம் வச்சுட்டு சாக்கடல்ல கொள்ளையில் ஆக்கில இவனுங்களா. சே டாக்டர் என் பையனுக்கு என்னாச்சு டாக்டர்? அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது டாக்டர். நான் பார்த்தேன், அவன் அழுகுறான் டாக்டர். நான் பார்த்தேன், அது அவன் அழுகுறான். அவன் எதுக்கு அழுகுறானே தெரியல. மாமா இங்கே பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் பதட்டப்படாதீங்க, ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, நான் பார்க்குறேன் என்னான்ட்டு அப்படின்ட்டு. இப்போ அந்த டாக்டர் தான் அங்கே படுத்திருக்க பேஷண்ட் அப்படியே அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே டார்ச் லைட் அடித்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு சின்ன ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செக்கப்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு அவரோட கேபினில் தான் பேசிகிட்ருக்காரு. சார் இங்கே பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பையன் ஓகே தான். ஒரு நாள் தான் அவங்க அம்மா பேசியிருக்காங்க, இதுக்கே ஓரளவுக்கு ரிசல்ட்டு தெரியுது. நீங்கள் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அழாமல் பேசுங்கம்மா, ஓகேவா? கொஞ்சம் தயவு செஞ்சு அழாமல் பேசுனீங்கன்னா மட்டும்தான் அவர் வந்து கண்ணை முழித்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? இந்த அளவுக்கு வெளியில் வந்ததே பெரிய விஷயந்தான், ஓகேவா? சார் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் பேசாதீங்கம்மா, நீங்கள் மட்டும் பேசுங்க, ஆனால் அழாமல் பேசுங்க, ஓகேவா? அழுதிங்கன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இது உங்களோட பையனோட லைஃப், ஓகேவா? தயவு செஞ்சு நீங்களும் அழாதீங்க, அவனையும் அழ விடாமல் பேசுங்க, ஓகேவா?
டேய் ஜேகே, நான் மொத்தத்தையும் விசாரிச்சிட்டேன். என்ன ஏது யார் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்போது என்ன கண்டிஷனில் அவன் இருக்கான் எல்லாத்தையுமே நான் விசாரிச்சிட்டேன் ஜேகே. ஓகேவா? நாளைக்கு மார்னிங் நம்ம அவனை போய் பார்க்குறோம். ஓகேவா? ரெடியாக இருந்துக்கோ. ஓகே ஓகே, இங்கே போகலாம்.